இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தகுந்தபடி என்னோட கூட வருகிறது. இதோ நான் மரித்தேன், சதா சர்வ காலம் உங்களுக்காக உயிரிழக்கும் சொன்ன வரும். கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையிலான நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்கள். ஓசியா என்ற புத்தகம் ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஓசியா, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். 3 பாயிண்ட் இருக்கு, அதாவது 3 விதமான வார்த்தை இருக்குது. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அல்லேலூயா. முதல் பாயிண்ட், இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அதுல 17ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனத்தை வரை நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை இஸ்ரவேல் என்பவன் யாருன்னு சொல்லப்படுது. Who is Israel? இஸ்ரவேல் என்பவன் யார்? யாக்கோபாய் இருந்தவன் இஸ்ரவேலாய் மாறினான். யாக்கோபு என்றால் ஜாக்கப் என்கிற பெயருக்கு அர்த்தம் சீட்டட் ஃபெலோ, 420, டிசீவர். அவன் ஏமாற்றுகிறவன், பித்தலாட்டம் பண்ணுகிறவன், பொய்யன், திருடன் என்று அர்த்தமா யாக்கோபு என்றால். இஸ்ரவேல் என்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிளஸண்டட் ஒன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தமா. யாக்கோபுக்கு 2 மனைவி இருந்தாங்க, லேயா, ராகேல். சில்பா வேலைக்காரி இருந்தாங்க. இந்த 4 பேரையும் அவர் மனம் முடித்துவிட்டு அவருக்கு 12 பிள்ளைகளை பெற்றார் யாக்கோபு. தன்னுடைய மாமா லாபான் வீட்டில் போய் அவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது முன்னை மரத்தினாலான ஒரு கொப்பை போடும்போது கலப்பினமான ஆடுகள் எல்லாம் இவர் பக்கமாய் சேர்ந்தது. சாதாரண ஆடெல்லாம் லாபானுக்கு சொந்தமாயிற்று. அந்த குளோனிங் முறையை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாக்கோபு. குளோனிங் முறை, கலப்பின விலங்குகள், கலப்பின தாவரங்கள், புலவரத்தில் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட் யாருன்னா ஜாக்கப். இவர் தன்னுடைய தகப்பனாக இருக்கிற ஐசாக்கை ஏமாத்தினார், தன்னுடைய தாய் மாமன் லாபானை ஏமாத்தினார், தன்னுடைய சொந்த சகோதரன் ஏசாவை ஏமாத்தினார். ஆனால் ஒரு நாள் 4 பேரை, அதாவது பில்கால், சில்பால், லேயா, ராகேல் 4 பேரையும் பிரயாணப்படுத்தி விட்டு அந்த அவர்களுடைய பண்ட பாத்திரங்கள், அந்த ஆடு, கழுதை, குதிரை, ஒட்டகங்கள் அனுப்பிவிட்டு இவர் யாப்போக்கு என்ற ஒரு ஆற்றங்கரையில் தனித்தவனாய் இருக்கிறார். தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்றார். யாப்போக்கு ஆற்றங்கரையிலே தனித்தவனாய் ஜெபம் பண்ணும்போது ஒரு மனுஷன் அவரோடு போராடுகிறான். அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்படையானவர். இயேசு கிறிஸ்துவே அவர் இறங்கி வந்ததாக சொல்றாங்க. ஏஞ்சல் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் லெட்டர்ல ஏஞ்சல் ஆஃப் காட் அப்படின்னா அது ஜீசஸ் கிரைஸ்ட் குறிக்குது. வெறும் ஏஞ்சல் ஆஃப் காட் அப்படின்னா அது தூதனை குறிக்குது. சும்மா லெட்டர்ல ஏ அப்படிங்கிற வார்த்தைக்கு கிறிஸ்டோபனி என்கிற அர்த்தம். கிறிஸ்டோபனி அப்படின்னா அப்பியரன்ஸ் வித் கிரைஸ்ட். இயேசுவானுடைய தோற்றம். கிறிஸ்து முதல்ல என்னவா இருந்தார் அப்படின்னா அவர் வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தையா இருந்த தெய்வம் அவர் தேவதூதனா மாறுகிறார். அந்த இடத்துல தேவதூதனா இருக்கிறவர் அவர் மாமிசமும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் அடைகிறார். பிளஸ் ஆகிறார் ஜீசஸ் கிரைஸ்ட். இங்கே அந்த யாக்கோபு என்கிற ஆற்றங்கரையில் யாக்கோபு தனித்தவராய் இருந்து போராடி ஜெபம் பண்றார். அப்பொழுது ஒரு புருஷன் ராமுழுவதும் அவர்களை போராடுகிறார். அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த புருஷன் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அந்த புருஷனை யாக்கோபு மேற்கொண்டு ஜெயித்தார். ஓவர்கம் டு தி காட். அவன் தேவனையே போராடி ஜெயித்தான். யாரு? யாக்கோபு. அதனாலே அந்த தேவனுடைய மனுஷன், அந்த தேவனாய் இருக்கிற கர்த்தர் அவன் தொடையை பிடிச்சிட்டான். என்னை விட்டுடுடா, எல்லாம் விடியல் வந்தாச்சு, வெளுத்து போச்சு, சூரியனுடைய உதயம் வந்துருச்சு, யாராவது என் முகத்தை பார்த்துருவாங்க, என்னை விட்டு என்று அந்த தேவனுடைய மனுஷன் போராடினான். அந்த இடத்துக்கு பெரிய என்று பேர்
இன்னைக்கு வரை யூதர்களாக இருக்கட்டும், இஸ்ரவேலர்களாக இருக்கட்டும், அந்த தொடை சந்தினுடைய கறியை சாப்பிட மாட்டார்கள் என்று அந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன். எல்லாருக்கும் பணியை போல் இருப்பேன் இல்ல, நான் இஸ்ரவேலுக்கு மாத்திரம்தான் பணியை போல் இருப்பேன். பணி என்பது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. பணி என்பது ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது. பணி அது லெகுவா இறங்கும், பொறுமையா இறங்கும். அது நமக்குள்ள இறங்குதே நமக்கு தெரியாது. பணியில போனதுனாலதான் சில வியாதிகள் வந்தது. ஆனால் இந்த பணி எதை குறிக்கிறது என்றால் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது, கனத்தை குறிக்கிறது, மகிமையை குறிக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. பனி போல தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்போது அதை மலைகளை கூட உருக செய்யுமா கர்த்தருடைய பிரசன்னம். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் மலைகளை உருக செய்கிறதா. அது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. இரண்டாவது பாயிண்ட், முதல்ல இஸ்ரவேலன் யார்? யாக்கோபு. உன்னுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் இஸ்ரவேலன். என் தாய் தகப்பனாய் இருக்கிற ஈசாக்கை, என்னுடைய தாய் மாமன் லாபானை, என் சொந்த அண்ணனாய் இருக்கிற ஏசாவை ஏமாத்தினேன். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டு பண்ண கர்த்தரை என்னால் ஏமாற்ற முடியல. என்னுடைய பேர் யாக்கோபு. நான் ஒரு திருடன், நான் ஒரு பொய்யன், நான் ஒரு போர்க்கொண்டி, நான் ஒரு சிண்டர் புலவர், நான் ஒரு டிசீவர், நான் எல்லாத்தையும் ஏமாத்துறேன், உங்களை ஏமாற்ற முடியலன்னு சொல்ல உடனே கர்த்தர் சொன்ன, இனி உன்னுடைய பேர் யாக்கோபு என்று சொல்லப்படாமல் இஸ்ரவேல் என்று பேர். ஏனென்றால் வானத்தையும் பூமியுடைய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நீ பாத்திரவா. நீ வானத்தின் மேனியினுடைய ஆசீர்வாதம், பனியினுடைய ஆசீர்வாதத்தையும் பூமியினுடைய பொழிவினுடைய ஆசீர்வாதத்தை உடையவர் என்று பெயர் வைத்தார். இரண்டாவது பனியை போல் இருப்பார். இரண்டாவது ஆசீர்வாதம் பனியை போல் இருப்பான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 6ஆம் வசனம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நினைத்தது. அதாவது நோவா காலத்துக்கு முன்பாக மழை கிடையாது. நோவாவின் காலத்தில் தான் மழை வருகிறது. 40 நாள் விடாத மழை, அடாது பெய்யும். 150 நாள் அந்த மழையினுடைய தண்ணீர் வற்றாமல் இருந்துச்சு. கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை செய்து எல்லா விலங்குகளையும் ஏற்றி யாரெல்லாம் தெய்வத்துக்கு பயப்படுறாங்க அவங்களாம் உங்களை ஏற்றி கேட்கும்போது நோவாவுடைய மனைவியும் சேக்காம் யாப்பேத்துக்கிற 3 பிள்ளைகளும் அவருடைய மருமக்கமார் 8 பேர் மாத்திரம் தான் பாதுகாக்கப்பட்டாங்க. மீதி எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. புதிய ஒரு ஜெனரேஷன், புதிய ஒரு சந்ததி, புதிய ஒரு தலைமுறை நோவாவின் காலத்தில் உண்டாயிற்று. அதற்கு முன்னாடி மூடு பனிதான். பனியினாலதான் தாவரங்கள் வளர்ந்தது, செடி கொடிகள் வளர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கூட பனியில தான் எள்ளு போடுறான், மல்லாட்டை போடுறான், அடுத்தது உளுந்து போட்டு எடுக்கிறான், அடுத்தது கேழ்வரகு போட்டு எடுக்கிறான். அது தண்ணி பாய்க்கிற அந்த காரியங்கள் இல்லை. அந்த மூடு பனி அந்த இதை பற்றி சொல்லப்படுது. ஆதியாகமம் 27-28 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். கவனிங்க. தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொள்மையை கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருவாராக. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபே, வானத்திலிருந்து வருகிற பனியையும் பூமியின் கொள்மையும் உனக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று ஈசாக்கு யார் ஆசீர்வதிக்கிறார்? யாக்கோபை. இது யாக்கோபு தன்னை ஏசா போல காமித்து, ஏசாவுடைய வாசனை போல காமித்து, ஏசாவுக்கு ரோமம் இருக்குமே கையெல்லாம், அந்த ரோமத்தை போல காமிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கும்போது யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். வானத்திலிருந்து இறங்குற பனி, பூமியினுடைய கொழுமை. பூமியினுடைய கொழுமை என்னது? கறி, மீன், முட்டைலாம் சொல்றோம். நல்ல கொழுப்பு தின்னு, நல்ல கொழுத்து மதத்தை நம்ம சொல்றோம் நம்ம ஊர்ல. அந்த மாதிரி கொழுமை, நல்ல பதார்த்தம். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார்கள். அதே 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 39ஆம் வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாய் ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன்
ஈசாக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம், அதாவது ஏசாவுக்கும் ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அந்த பத்தி பார்த்தோம். அல்லேலூயா. மூணாவது, அவன் லீலி புஷ்பத்தை போல படருவான். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். மலரக்கூடிய ஒரு அபிஷேகம். 1 ராஜாக்கள் எழுதின புத்தகம் படிங்க. 1 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 19ஆம் வசனம். மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் லீலி புஷ்பத்தின் வேலையை போலவும் 4 முழம் உயரமாய் இருந்தது. 22ஆம் வசனம். அதுல 22ஆம் வசனம் நினைக்கிறேன். அதாவது நம்ம 22, வெண்கல கடல் தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது. தேவ ஆலயத்தை சாலமோன் ஏன் கட்டுகிறார்? அந்த தேவ ஆலயத்தை கட்டும் போது டெக்கரேட் பண்ணுகிறாங்க. அதில் உள்ள தூணுக்கு, அதில் உள்ள பீம் இருக்க பீம், இதெல்லாம் டெக்கரேட் பண்ணுகிறார் யாரு? சாலமோன். ஏன் அதில் என்ன டெக்கரேட் பண்றாருன்னா, லீலி புஷ்பத்தை போல தொங்கக்கூடியது, லீலி புஷ்பத்தை போல வரைந்திருக்கக்கூடிய அந்த காரியத்தை அவர் டெக்கரேட் பண்ணுகிறார். அது வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்து உன்னத பாட்டு புத்தகம் முழுசும் லீலி புஷ்பத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த உன்னத பாட்டு என்கிற புத்தகம் சூலேமித்தியார் சாலமோன் 2 பேரும் காதல் கடிதம் எழுதுகிறது. லவ் லெட்டர் சொல்லுவாங்க. அதாவது மணவாளனாய் இருக்கிற சாலமோன் மணவாட்டியாய் இருக்கிற சூலேமித்தியாருக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதம். வேதத்தில் லவ் லெட்டர்னு சொல்லுவாங்க. இதை காதல் கடிதம்னே சொல்லுவாங்க. இதை வச்சு நிறைய முஸ்லிம்காரங்க சரி, ஒரு புறஜாதி மனுஷன் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அசிங்கமா இதுல சில வார்த்தைகள் இருக்கும். இதை வச்சு கேவலமா பேசுறமா இருக்கான். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, மணவாளனாக கிறிஸ்து மணவாட்டியாய் இருக்கிற திருச்சபைக்கு எழுதின ஒரு லெட்டர், உன்னத பாட்டு. அதுல வாசிக்கிறோம். உன்னத பாட்டு எடுத்துக்கோங்க. ஏசாயாவுக்கு முன்னாடி இருக்குது. உன்னத பாட்டு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் பிரசித்தி உன்னத பாட்டு 2:16 நான் வாசிக்கிறேன். என் நேசர் என்னுடையவர், அவருடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என்னுடைய மணவாளன் என் நேசர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். லீலி புஷ்பம் என்றால் ஒரு பூ, புஷ்பம், புஷ்பவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அப்படின்னா புஷ்பம் என்றால் அது பூவை குறிக்கிறது. லீலி புஷ்பங்களுக்குள்ளே அவர் மேய்கிறார். மேய்கிறார் என்றால் வண்டு, அடுத்தது தேனீச்சி, அந்த பூக்கள் எல்லாம் மகரந்தங்களை சேர்க்கை, மகரந்த சேர்க்கை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். மகரந்தங்களை எடுத்துக்கொண்டு அந்த தேன்ல உள்ள நல்ல இனிமையானதை எடுத்துக்கொண்டு சேர்த்து வைக்கிறது போல அவர் மேய்கிறார். அந்த வாசனையை பார்த்து பார்த்து மேய்கிறார். யாரு? என் நேசர், என் மணவாளன் அவர் மேய்கிறார். 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 2ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னத பாட்டு. தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கு கந்தகவர்க்க பாத்திகளுக்குள்ளே போனார். கந்தகவர்க்க பாத்திகளுக்குள்ளே, பாத்தி கட்டும்படியா தண்ணி போட்டு பாத்தி இருக்க அந்த பாத்திகளுக்குள்ளே கந்தகவர்க்க பாத்திக்குள்ளே போனார் என் நேசர். அந்த கந்தகவர்க்கம் என்பது வாசனை, சாம்பிராணி போல, பெர்மியம் போல, சென்ட் போல நல்ல வாசனை வீசுகிற அந்த பாத்திகளுக்குள்ளே இயேசு போனார். 3ஆம் வசனம். என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியம், இயேசுவை போல் வடிவம், கொடிகள் பறக்கும் படையை போல செடியுமாய் இருக்கிறாயே. 3ஆம் வசனம். நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். கந்தகவர்க்க பாத்திகளுக்குள்ளே போறாரு. இப்ப லீலி புஷ்பங்களுக்குள்ளே வந்து மேய்கிறார். நன்மையானது சற்பனி இருக்கிறார். எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் சற்பனி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். உன்னத பாட்டு 5:13 வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 5:13. அவர் கண்ணங்கள் கந்தகவர்க்க பாத்தியை போலும் வாசனையுள்ள புஷ்பங்களை போலும் இருக்கிறது. ஆண்டவருடைய உதடுகள்
ஜீவனுக்குள்ளவனோட ஜீவனுக்கு ஏற்ற வாசனை, மரித்தோருக்கு ஏற்ற வாசனை வீசுகிற திரவியங்களாய் இருக்கிறோம். என்னது இந்த லீலி புஷ்பம் என்பது? வாசனை. என்ன வாசனை? கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படுத்தணும். ரட்சிக்கப்பட்டது பெருசல்ல, ஊழியம் பெருசல்ல, விசுவாசம் பெருசல்ல, நற்சாட்சி, பரிசுத்தம், சாட்சி, உண்மை, உத்தமம், என்னுடைய பௌசு, யோக்கியம், உத்தமம், நீதி, இதை வெளிப்படுத்தணுமா? இதான் லீலி புஷ்பத்தினுடைய மகிமை. வாசனை வீசணும். வாசனை வீசுற திரவியங்களாய் இருக்கிறோம். பாடத்தை அவர் பாட்டு பாடுவாரு. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பங்களுக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்றும் ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, நான் ஆடி பாடி நடனமாடுவே. கைதட்டி. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. எத்தனை எத்தனை குறைகள் எந்த வாழ்விலே, எத்தனை எத்தனை குறைகள் எந்த வாழ்விலே, அத்தனையும் நீர் மன்னித்தீரே, மறந்து போனீரே. அத்தனையும் நீர் மன்னித்தீரே, மறந்து போனீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, நான் நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, நான் ஆடி பாடி நடனமாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. வாடி வறண்ட வானில் ஜீவன் தந்தீரே, வாடி வறண்ட வானில் ஜீவன் தந்தீரே. வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே, என்னை வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்று ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, நான் ஆடி பாடி துதித்து பாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்றும் ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, ஆடி பாடி நடனமாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. வாசனை வாசனை வீசுகிற திரவியங்களாய் இருக்கிறோம் என்று சாட்சியை பற்றி சொல்லப்படுது. அந்த லீலி புஷ்பம் வாசனை வீசுமா? அந்த லீலி புஷ்பம் வாசனை வீசும். 4வது பாயிண்ட், அவன் மலருவான். அவன் மலருவான். மொட்டு வேற, மலர்ச்சி வேற. மொட்டு எதுக்கு உதவாது? அது மலர்ந்தாதான் தலையில வைக்க முடியும். மலருவான். மத்திய எழுதின புத்தகங்க 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றார் நம்மளை பார்த்து, உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ISR ஒன்று இருக்கு, இந்தியன் சர்ச் ரிசர்வேஷன் ஆர்கனைசேஷன்.
LPC அதுக்கு பேரு லிக்விட் ப்ராப்பல்ஷன் சிஸ்டம் சென்டர். ராக்கெட் தளம், ராக்கெட் சிறிகரை கோட்டாருக்கு ஆந்திரால அந்த மாதிரி இது பேக்கேஜ் போடுங்க. தும்பா ராக்கெட் சொல்லுவோம். நைட் 5-6 மணிக்கு லைட் போடுவோம் அந்த மலை மேல. ஏகப்பட்ட வீடு இருக்கும். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் வீட்டுக்கு அது 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வரும். பயங்கர ஜெகஜோதியா இருக்கும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, வசனம் தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கால மூடி வைக்காமல் விளக்கை தண்ணீரில் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டுக்குள்ள யாருக்கு வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகள் கண்டு பரலோகத்துக்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. என்ன வெளிச்சம்? நல்ல கிரிய, நல்ல நடந்த, நல்ல சாட்சி, நல்ல உத்தமம். இத பார்த்து நிறைய பேர் யார்கிட்ட வருவா? ஆண்டவர்கிட்ட வருவா. அதான் மலரக்கூடிய ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. மலர்ந்து கனி தரும் வாழ்க்கை. நீங்கள் கனி செடியா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மலர்ந்து கனி கொடுக்கணும், வெளியரங்கமாய் கனி கொடுக்கணும். உலகத்துக்கு முன்னாடி, மனுஷனுக்கு முன்னாடி தேவனுக்கு முன்னாடி உத்தமன், மனுஷனுக்கு முன்னாடி தேவனுக்கு முன்பாக யோக்கியம் உள்ளவன். இது வேணும். 5வது பாயிண்ட், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். 5வது பாயிண்ட், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். லெபனோன், இன்னைக்கு இருக்கிற லெபனோன். லெபனோன் என்றால் இன்னைக்கு சண்டை நடக்குது. 1 வருஷமா சண்டை நடக்குது, அதிகமான சண்டை. முந்தினா 1 வாரம் சண்டை நடக்கும் இஸ்ரேல் நாட்டில். உடனே ஃபைல் ஆயிடும், சமாதான பேச்சு வரும். ஆனா 1 வருஷத்துக்கு மேல லெபனோன்ல சண்டை நடக்குது. காசாங்கிற ஒரு பட்டணத்துல இருந்து பயங்கரமான சண்டை நடந்துட்டே இருக்குது. லெபனோன், லெபனோன் என்றால் லீபனோன், லீபனோனின் கேது மரம். லீபனோனில் உள்ள கேதுவை போல நீங்க வளருவீர்கள். அந்த கேது மரம் அங்கதான் ஃபேமஸ். ஒரு மரத்தினுடைய வேரும் இன்னொரு மரத்தினுடைய வேரும் ஜாயிண்டா இருக்குமா. என்னதான் காத்தடிச்சாலும், என்னதான் புயல் வந்தாலும், என்னதான் மழை பெஞ்சாலும் அது கீழே வந்து முறியாது, உடையாது. ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்டா இருக்கும், ஒன்னோட ஒண்ணு சப்போர்ட்டிவா இருக்கும். லெபனோன்ல இருக்கான், இன்னைக்கு இருக்குது. இது ஃபேமஸ். இந்த கேது மரத்தையும் தேவதார விருட்சத்தினுடைய மரத்தையும் தான் சாலமோன் கட்டின தேவாலயத்திற்கு ஈராம் நாட்டில் ஈராம்ங்கிற ஒரு ராஜா அவன் என்ன பண்ணான்? ஃப்ரீயா கொடுத்தான். இதனாலதான் தேவதார விருட்ச மரத்தை வச்சும் கேது மரத்தை வச்சும் சித்தி மரத்தை வச்சும் தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் கட்டினான். இந்த கேது மரம் என்பது நல்ல டாலா இருக்கும், நல்ல உயரமா இருக்கும். மேல இருந்து பார்த்தா மொத்த ஊரு தெரியும், அந்த டிஸ்ட்ரிக்டே தெரியும். அவ்வளவு ஹைட். அதோட வேர் அடியில இருக்கும், அதோட வேர் பயங்கர அடியில இருக்கும். ஏன் தெரியுமா? அது என்னதான் சேர்க்கானாலும், என்னதான் அது சாய்ந்தாலும் உடையே கூடாது. அதான் கேது மரம். இந்த 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல ஈராம் நாட்டுல ஈராம்ங்கிற ராஜா, வேறு ஒரு புறஜாதி ராஜா, அவன் அந்த ஒரு பெரிய தெப்ப குளமே ஊர்ல ஒன்று இருக்குது. தெப்ப குளம் இருக்குல்ல, திருக்கோயில். அந்த தெப்பத்து கொண்டு வந்து அந்த மரத்தை ரெடி பண்ணி அவங்க கொண்டு விட்டுருவான். இப்ப இஸ்ரேல் நாட்டு ராஜா சாலமோன் போய் அந்த தெப்ப குளத்துல போய் அந்த மரத்தெல்லாம் என்ன பண்ணணும்? எடுத்துட்டு வந்து தேவாலயத்தை கட்டுறதுக்கு ரெடி பண்ணணும். அந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும். இதெல்லாம் வசனம் இருக்குது, இதெல்லாம் வசனம் இருக்குது. சாலமோன் சொன்ன வார்த்தை 1 ராஜாக்கள் 5:9 வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 5:9. 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என் வேலைக்காரர்கள் லீபனோனிலிருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு போவார்கள், கடலிலே கொண்டு வருவார்கள். அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்துக்கு கடவுளை அனுப்பி அவைகளை அகழ்த்தி ஒப்புவிப்பேன். அங்கே நீர் அவர்களை ஒப்புக்கொண்டு என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து என் விருப்பப்படி செய்ய வேண்டும் என்று ஈராம் நாட்டு ராஜா சொன்னார். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் லீபனோன் வனம் என்னும் ஒரு மாளிகை கட்டினான். அது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமாக இருந்தது. அதை கேதுரு மர உத்திரங்கள் பாவப்பட்டு கேதுரு மர தூண்களால் 4 வருஷம் கட்டினான். ஒரு பெரிய அரண்மனை கட்டினான். அந்த அரண்மனைக்கு பேரு லீபனோன் வனம். லீபனோன்ங்கிற அந்த இடத்துல லெபனோன் இருக்குது. அந்த லெபனோன்ங்கிற அந்த இடத்துல லீபனோன் வனம்ங்கிற ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறான், பேலஸ். அந்த பேலஸ் கட்டதுக்கு ஃபுல்லா கேதுரு மரம் தான் இருக்கு. சங்கீதம் 29 ஆச்சு. சங்கீத புத்தகம் 29ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதத்தை அதிகாரம் சொல்லக்கூடாது, அது ஒரு பாடல் புத்தகம். சங்கீதமா
இருக்கலாம், யோபு புத்தகமா இருக்கலாம், பொய்டிக்கல் புக்குன்னு சொல்லுவோம். 29ஆம் அதிகாரம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை குறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை குறிக்கிறார். அந்த கேதுரு மரத்தை குறிக்க முடியாது, ஆனா கர்த்தருடைய சத்தம் துணித்தான். அந்த ரோரிங் சவுண்ட், கர்ஜனின் சத்தம் கேட்கும்போது அதெல்லாம் முறிந்து விழுந்துடும். 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். பயங்கர வளர்ச்சி அடைவான் நீதிமான். ஆண்டவர் 2 விஷயத்தை சொல்றார் ரைச்சஸ் மேனுக்கு. ஒன்று பனை மரம், பாம் ட்ரீ, இன்னொன்று கேதுரு மரம். அந்த 2 மரத்தை குறிக்கிறார். பனை மரம் லேசில் அது சாகாது, வெயில்ல எவ்வளவு சாகாது. அதே போல லீபனோனின் கேதுருவை போல் வளருவான். பயங்கர உன்னதமான உயர்ந்த அந்த இடத்துக்கு போவான். நீதிமான், sanctification man, righteous man, holy man, பரிசுத்தவான், நீதிமான். அவன் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 6:48. ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திபாரப்படப்பட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்தது, நீரோட்டம் வந்து வீட்டின் மேல் மோதி அது அசைக்கப்படாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரப்படப்பட்டது. புயல் வந்தது, கடல் வந்து மோதினது, தண்ணீர் வந்தது. ஆனால் கண்மலையின் மேல் அஸ்திபாரப்படப்பட்டதுனால அந்த வீடு நிலைத்திருந்தது. அந்த வீடு என்ன தரைமட்டமா ஆகவே இல்லை. நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். நம்முடைய வேர் கிறிஸ்துவுக்குள் வேர் பற்றி இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதல் பாயிண்ட், இஸ்ரவேலுக்கு கர்த்தர் பணியை கொடுக்கிறார். பணி என்பது உலகத்துல பெரிய ஆசீர்வாதம். கொடைக்கானலா இருக்கலாம், ஊட்டியா இருக்கலாம், சிம்லாவா இருக்கலாம், ஜார்க்கண்டா இருக்கலாம். அதிகமான வயசுல மக்கள் இருக்கிறாங்க. ஏன் அதிகமான வயசுல இருக்கிறாங்கன்னா, சூரிய ஒளியுடைய ரேஸ் கதிர் இருக்குல்ல, அந்த ஓசோன் படலத்துல இருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் அது அவங்களுக்கு வரல. அதனால ஆயுஷ் கட்டி அவன் 100 வயசுக்கு மேல இருக்கிறான். நானே பார்த்துக்கிறேன், கொடைக்கானல பார்த்துக்கிறேன், ஊட்டியில பார்த்துக்கிறேன். வயதான சொன்று போட்டு காலை 5 மணிக்கு அந்த முட்டைகோசு உருளைக்கிழங்கு பயிர் விடுறாங்க. அந்த பயிர் விடுறத கொற்கொலி இதெல்லாம் பயிர் விடுவான். அதெல்லாம் போய் பறிச்சுட்டு இருப்பான். வயசு பார்த்தா 90 வயசு மேல இருக்கும். என்னன்னு கேட்டா, அந்த சூரிய ஒளி அவங்களுக்கு படாததுனால, அந்த பனி பெய்ததுனால, ரொம்ப குளுமையா இருக்கிறதுனால அவனுக்கு ஆயுஷ் கட்டி. உலகத்திலே 969 வருஷம் மெத்துசலா வாழ்ந்தான். 930 வருஷம் நோவா வாழ்ந்தான். ஆதாம் 900 வருஷம் வாழ்ந்தான். அப்பொழுது வானத்தில் உள்ள லேயர் உடையல, வானத்து மேல ஒரு லேயர் இருந்துச்சு. அந்த தண்ணீர் வானத்து மேல இருந்ததுன்னு வேற சொல்லுது. நோவா காலத்துல தான் வானத்துல உள்ள தண்ணீரை உடைச்சி பூமியில இறக்குறதுனாலதான் சீதோஷ நிலைமை மாறிச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் 900 வருஷம் வாழணும். எல்லாம் ஏர் கண்டிஷன்ல வாழணும், ஏசியில வாழணும். இன்னைக்கு செயற்கையில ஏசியில வாழ்ந்து ஓசோன் படல ஓட்டம் போட்டதுனால சீக்கிரம் சாவ நோக்கி போறான். அல்லேலூயா. அந்த பணிக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. ஆயுஷ் நாள் கெட்டியா இருக்கும், ஐஸ்வர்யம் வருமா. அடுத்தது 3வது, நீதி புஷ்பம் வாசனை சாட்சியை குறிக்கிறது. அவன் மலர்வான், எல்லாரும் முன்னாடி வெளிப்படுவான். 5வது, அவன் வேரூன்றி நிற்பான். அல்லேலூயா. மகா இரக்கம் கிருபை நிறைந்த பரலோகத்தின் நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்கு நன்றி. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் ஆமென் என்று இருக்கிறது. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்ல மனிதனல்ல, மனமாற மனுபுத்திரல்ல. அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்ல ஆகுமே. அவர் கட்டளையிட்டால் நிற்குமே. என் தேவன் சொல்ல எல்லாம் ஆகும். ஆண்டவரே, இந்த புது வருஷ வாக்குத்தத்தத்துல நீ சொன்ன அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்று நிறைவேறும் என்று ஜெபமோ. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொன்னீரே. அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான் சொன்னீரே. லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் என்று சொன்னீரே. இந்த வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்க்கையில் நிறைவேறும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து வாழ்த்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.